வெல்கம் டு ஸ்டோரி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை மகா சிவராத்திரி உருவான கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் காட்டில் ஒரு கொடூர வேடன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் மிருகங்களை வேட்டையாடி கொன்று அதை உணவாக உண்டு குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இரக்க குணமே இல்லை. ஒரு நாள் அரசனின் காவலர்கள் அவனை கைது செய்தார்கள். அவனை ஒரு சிவன் கோயில் பக்கத்தில் உள்ள அறையில் அடைத்து வைத்தார்கள். அந்த நாள் சிவனுக்கு பூஜை நடந்தது. அன்று பகல் முழுவதும் கோவிலில் ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் கேட்டது. வேடன் அந்த ஓசையை அமைதியாக கேட்டான். அவனுள் ஒரு அமைதி, நல்ல உணர்வு அவனுள் தொடங்கியது. அன்று இரவு அரசன் அவனை விடுதலை செய்தார். வேடன் மீண்டும் காட்டில் புகுந்து பசியுடன் வேட்டையாட தயாராகினான். ஒரு பெரிய வில்வ மரத்தில் ஏறி கிளையில் அமர்ந்தான். அந்த மரத்தின் கீழே ஒரு சிறிய சிவலிங்கம் இருந்தது. அவன் கவனிக்கவில்லை. ஆனால் அவனுள் ஏதோ மாற்றம். வேட்டையாட மிருகம் வருமா என்று காத்திருந்தான். அவன் கிளையை உடைத்து கீழே போட அந்த வில்வ இலைகள் நேராக சிவலிங்கத்தின் மேல் விழுந்தன. அறியாமலே அவன் செய்த முதல் பூஜை நிறைவேறியது. ஒரு கர்ப்பமான மான் தண்ணீர் குடிக்க வந்தது. வேடன் அம்மானை கொல்ல முயன்றான். அப்போது அந்த மான், என்னை கொல்லாதே, என் வயிற்றில் குட்டி உள்ளது என்று கூறியது. அவனும் மனம் மாறி விட்டுவிட்டான். சில நேரம் கழித்து ஆண்மான் வந்தது. என் மனைவி கர்ப்பமாக உள்ளால், என்னை கொல்லாதே என்று அதுவும் கெஞ்சியது. அவனும் விட்டுவிட்டான். பின்பு மர இலைகள் சிவலிங்கத்தின் மேல் மீண்டும் விழுந்தது. பின்னர் ஒரு தாய்மான் வந்தது. என் குட்டிகளை நான் பார்த்து கொள்ள வேண்டும், என்னை கொல்லாதே என்றது. அவனும் மனம் மாறி விட்டுவிட்டான். 3 குட்டி மான் தாயுடன் வந்தது. அவைகளும் கெஞ்சியது. அவனும் மனமாறி அதையும் விட்டுவிட்டான். அவனுக்கே தெரியாமல் 4 முறை வில்வ இலை சிவலிங்கத்தின் மேல் விழுந்து வேடன் சாப்பிடாமல் இருந்து இறுதியில் அன்று இரவு மகா சிவராத்திரி முழுமையாக நிறைவேறியது. காலம் கடக்க வேடன் இறந்தான். அவன் நற்செயலால் சிவபெருமானின் அருளால் சொர்க்கம் சென்றான். மறுபிறவியில் அரசனாக பிறந்து முன் ஜென்மம் நினைவுக்கு வந்து அவன் மகா சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடினான். ஓம் நம சிவாய. இவ்வாறே சிவராத்திரி உருவானது. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.